ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடாப்ட் 47 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இந்த செஷன்ல நம்ம இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஹாட் டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, உக்ரைனும் யூஎஸ்ஏயும் சேர்ந்து ஒரு முக்கியமான மினரல் டீல் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. இதோடைய பேக்ரவுண்ட் என்ன, ஏன் வந்து இந்த டீல் போட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஜெனரல் நாலேஜ்ல உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வர பாருங்க. செஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா டக்குனு சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு தட்டி விட்டுருங்க. எஸ், ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான பேக்ரவுண்ட், இந்த டீலுக்கான பேக்ரவுண்ட் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, உக்ரைன் ரஷ்யா வாரில் தான் ஆரம்பிக்குது. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 2022ஆம் ஆண்டு 2022ல 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்குமான போர் வந்து தொடங்குது. இந்த போர்ல ரஷ்யாவுக்கு சில நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க. சைனா, நார்த் கொரியா மாதிரியான நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உக்ரைனுக்கும் நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க. முக்கியமா ஐரோப்பிய நாடுகள், அதே மாதிரி நாட்டோ அப்படிங்கிற குழுவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும், தென் நம்மளுடைய யுஎஸ்ஏவும் என்ன பண்றாங்க, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ரஷ்யா அப்படிங்கிறது இந்த நாடுகளுக்கு எல்லாமே எதிரி அப்படிங்கிறதுனால, ஸோ எதிரி கூட நம்ம ஒருத்தர் சண்டை போடுறான், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் எதிரியை இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி சேர்ந்து அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உக்ரைனுக்கு எக்கச்சக்கமான நாடுகள், ரஷ்யாவுக்கு எதிராக உள்ள எல்லா நாடுகளுமே வந்து சப்போர்ட் வந்து பண்றாங்க. இதுல அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2022ல இருந்து உக்ரைனுக்கு எக்கச்சக்கமான உதவிகள், அது மிகப்பெரிய மிசைல்ஸ், ராணுவ தளவாடங்களா இருக்கட்டும், மிகப்பெரிய டேங்க்ஸ், தென் உக்ரைனுக்கு தேவையான பணம், அங்க உள்ள மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து என்ன பண்றாங்க, யுஎஸ்ஏ உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சமயத்துல யாரு அமெரிக்காவுடைய பிரசிடென்டா இருக்கு அப்படின்னா, ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவுடைய பிரசிடென்டா இருக்காங்க. ஸோ 2022ல இருந்து 2024 வரை எக்கச்சக்கமான அமௌண்ட். ஏன்னா 2024 யாருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு, ஸோ ஜோ பைடனோட பதவி காலம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த காலகட்டம் வரை எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, யுஎஸ்ஏ உக்ரைனுக்கு வந்து செலவழிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2025ஆம் ஆண்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்சி மாற்றம், அமெரிக்கால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அமெரிக்காவுடைய 47வது பிரசிடென்டா யார் வர்றா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து வர்றாரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்தோன்னா தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அப்படியே இந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டொனால்ட் ட்ரம்ப் வந்தோன்னா அது எல்லாத்தையுமே வந்து படிப்படியாக நிறுத்துறாரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு கூட ஒரு பிசினஸ் மேன் தான். ஓகேங்களா? ஸோ அதனால அவர் எல்லா விஷயத்தையுமே பிசினஸாக தான் பார்ப்பார். நம்ம ஒரு இடத்துல ஒரு பணம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ப்ராப்பரான ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டோட எல்லாத்தையுமே யோசிக்கிறவர். ஸோ மித்த பொலிட்டீஷியன், மித்த அரசியல்வாதிகள், அதே மாதிரி மித்த தலைவர்கள் எப்படி யோசிப்பாங்க, பொருளாதாரத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க இல்லையா? ஆனா ட்ரம்பை பொறுத்தவரை எல்லாமே அவருக்கு பொருளாதாரம் அப்படிதான், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி 2017 அந்த காலகட்டத்தில் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்டா இருக்கும்போது என்ன பண்ணாரு அப்படின்னா, அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஆப்கானிஸ்தான்ல தாலிபானை அடக்குறோம், தாலிபானை கட்டுப்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸை, அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸை ஆப்கானிஸ்தான்ல வச்சு தாலிபானுக்கு எதிராக போர் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் வந்து முதல் வேலையை பண்ணது என்னன்னா, அந்த போரை நிறுத்துங்க, அதனால நமக்கு 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, ஸோ அதை வந்து நீங்க திரும்பி அவங்க எல்லாமே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அமெரிக்காவுடைய இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் எல்லாமே இது பண்ணி வச்சிருந்ததுக்கான காரணமே வேற. அது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன். பணத்தை தாண்டி நம்ம வந்து ஒரு வல்லரசு, நம்மளை பார்த்து எல்லாரும் மேலும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டாரு. இப்பவும் அதே மாதிரி தான் என்ன பண்றாரு அப்படின்னா, நாங்க இன்னுமே உக்ரைனுக்கு 10 காசு கொடுக்க முடியாது, இதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஸோ இதோட நின்ட்டா பரவாயில்ல. என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு 2 வருஷமா நாங்க என்ன பண்ணிருக்கோம், கிட்டத்தட்ட 500 மில்லியனுக்கு மேல, எவ்வளோ, கிட்டத்தட்ட 500 மில்லியன் யூஎஸ் டாலருக்கு, 500 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு மேல நாங்க உக்ரைனுக்கு பணம் வந்து கொடுத்துருக்கோம். பணமாவும் சரி இல்ல ராணுவ தளவாடங்களும் 500 பில்லியனுக்கு மேல கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்க அந்த 500 பில்லியன் எங்களுக்கு திருப்பி கொடுங்க, அந்த 500 பில்லியன் வட்டி முதல் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு திருப்பி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உக்ரைனுடைய எல்லா கனிம வளங்களும் எங்களுக்கு வேணும், அதை நாங்கள் வந்து மைனிங் பண்ணுவோம், எங்களுக்கு அந்த கனிம வளங்கள் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு. போன மாசம் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் உக்ரைனோட ஜெலன்ஸ்கிக்கு மேல ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் வந்து நடந்துச்சு. நீங்க டிவியில் அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டோம்னா ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் அந்த மாதிரி கொடுக்க முடியாது, இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுடைய சந்ததிகள் எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்கப்படும், அதனால நாங்க இதை வந்து இந்த ஃபுல் அமௌண்ட்டே வட்டி முதல்ல கொடுக்க முடியாது, அதே மாதிரி நாங்கள் வந்து மினரல் இதையுமே வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான இது பண்ணி அதோட முடிச்சிட்டாங்க. இப்போ ஏன் வந்து உக்ரைன்ல மெயினா மினரலுக்கு வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ உக்ரைன்ல
உக்ரைன்ல எக்கச்சக்கமான கனிம வளங்கள் இருக்கு. உலகத்துல என்னென்ன முக்கியமான கனிம வளங்கள் இருக்கோ எல்லாமே உக்ரைன்ல அதிகப்படியா இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐரோப்பிய யூனியன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 34 மினரல்ஸ், ஒரு 34 கனிமங்களை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கல் மினரல், ரொம்ப 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 முக்கியமான கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 34 மினரல்ல 22 மினரல் வந்து உக்ரைன்ல அதிகமா இருக்கு. எல்லாமே இருக்கு உக்ரைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா முக்கியமான மினரலுமே உக்ரைனுடைய இந்த பகுதியில இருக்கு. ஓகேவா? அதனாலதான் அமெரிக்கா என்ன பண்றாங்க, ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிற இந்த மினரல் இருக்கு இல்லையா, இது வந்து டிஃபென்ஸ்க்கு, இப்போ டிஃபென்ஸ்க்கு அதே மாதிரி லேட்டஸ்டா இந்த டெக்னாலஜி ஓரியன்டான கம்பெனிஸ்லாம் வருது, சிப் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நமக்கு என்ன தேவை, இந்த கிரிட்டிக்கல் மினரல், ரேர் எர்த் மினரல் இதெல்லாம் நமக்கு வந்து தேவை. ஸோ அதனால இப்போ கரண்ட்ல இந்த கிரிட்டிக்கல் மினரல்ல ரேர் எர்த் மெட்டீரியல்ல யார் வந்து டாப்ல இருக்கு அப்படின்னா சைனா தான். ஓகேங்களா? சைனால தான் அதிகமா இருக்கு. சைனாக்கு அதிக அடுத்தபடியே உக்ரைன்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து உக்ரைனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் அடுத்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ல டாப்பா வரலாம், நம்மளுடைய டிஃபென்ஸ் எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோட அமெரிக்கா இப்போ இந்த டீலை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீல் அப்படிங்கிறது எப்போ சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 30, 2025, ஏப்ரல் 30, 2025 இந்த டீல் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இந்த டீலோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஃபண்ட் வந்து உருவாக்க போறாங்க. ஓகே? சோ இந்த டீல்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இந்த ஃபண்டோட முழு பேர் என்ன, ரஷ்யாவும் யுஎஸும் உக்ரைனும் சேர்ந்து ஜாயிண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபண்ட், ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓபன் அதே மாதிரி ஒரு ஃபண்ட். ஓகேவா? என்ன உருவாக்குறாங்க, ஜாயிண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஃபண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ஃபண்ட்ல ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான அதிகாரம் இருக்கு. இந்த ஃபண்ட்ல எப்படி இதுல பணம் கொண்டு போகணும், இதுல எப்படி பணத்தை வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேருமே ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான், உக்ரைனும் யூஎஸ்ஏ ஒப்புதல் பண்ணா மட்டும்தான் இந்த பணம், இந்த அக்கௌண்ட்டை மேனேஜ் வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னமே இன் ஃபியூச்சர்ல இதுவரை இல்லாம இந்த அக்ரிமெண்ட் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா உக்ரைன்ல என்னென்னலாம் மினரல் ஃபீல்ட் இருக்கோ, உக்ரைன்ல எங்கெங்கெல்லாம் வந்து மினரல் இருக்கோ அந்த மினரலை அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து மைனிங் பண்ணலாம். ஓகேங்களா? இன் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க, அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் வந்து மினரல் ரிசோர்ஸ் இருக்கோ, இதுவரை எடுக்கப்படாத மினரல்ஸ், இதுவரை மைனிங் பண்ணப்படாத மினரல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இருந்து மினரல்ஸ் யாரெல்லாம் மைனிங் பண்ண போறா, அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து மைனிங் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதுல வர்ற பணத்துல, இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா வருது, இப்ப அமெரிக்காவுக்கு 100 ரூபா வருது, அதே மாதிரி உக்ரைனுக்கு 100 ரூபா வருது அப்படின்னா இந்த 100 ரூபால 50%, அதாவது 50 ரூபாய் என்ன பண்ணும், ரெண்டு பேருமே இந்த ஃபண்ட்ல போட்டுருவாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்க, 50 ரூபாய் அதுல வர்ற அமௌண்ட்ல 50 ரூபாய் அவங்க எடுத்துப்பாங்க, 50% அவங்க எடுத்துட்டு மீதி 50% ரெண்டு நாடுகளும் காமனா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ல போட்டுறணும். இந்த ஜாயிண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஃபண்ட்ல வந்து போட்டுறணும். ஸோ இந்த ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபண்ட்ல இருந்து 10 வருஷத்துக்கு அமெரிக்காவும் அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி உக்ரைனும் வந்து அமௌண்ட் எடுக்க கூடாது. அப்போ இதுல ஃபண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக. ஏன்னா போறனால இப்ப உக்ரைன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு இல்லையா, அங்க உள்ள பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே அழிஞ்சு போச்சு, ஃபேக்டரிஸ் இல்ல, எல்லாமே ரொம்ப நாசமான நிலைமையில இருக்கு. ஸோ போருக்கு அப்புறமா இப்போ திரும்ப உக்ரைனை மறுபடியும் கட்டெழுப்புறதுக்கான வேலைகளை பார்க்கறதுக்கு என்ன பண்ண போறாங்க, இந்த ஃபண்டை பயன்படுத்த போறாங்க. இது வந்து 10 வருஷம். ஸோ 10 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணணும், இந்த போறனால பாதிக்கப்பட்ட உக்ரைனை பழைய நிலைமை கொண்டு வரணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் இந்த ஃபண்ட்ல இருந்து ஈக்குவலான அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து இந்த முக்கியமான டீல். ஸோ இந்த டீல்ல ஆல்ரெடி எந்தெந்த சைட்ஸ்ல உக்ரைனோட எந்தெந்த சைட்ஸ்ல ஆல்ரெடி மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த தொட மாட்டாங்க. எந்தெந்த இடத்துல மைனிங் இதுவரை பண்ணவே இல்லையோ, எந்தெந்த இடத்துல வந்து இதுவரை மினரல் எடுக்காம மைனிங் பண்ணாம இருக்கும் அந்த இடத்த மட்டும் தான் இந்த டீலுக்கு இடையில கொண்டு வர்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் தான் இது ரெண்டு பேத்துக்குமே. ஏன்னா இதனால என்ன பண்ண தேவையில்ல, உக்ரைன் வந்து அவங்களுடைய மினரல்ஸ் ஃபுல்லா அமெரிக்கா கொடுக்க தேவையில்ல. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நோ டெப்ட் ஆப்ளிகேஷன். நாம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ட்ரம்ப் வந்து பணம் கேட்கிறாரு 2022 இருந்து 2024 வரை அமெரிக்கா என்னென்ன பணங்கள் வந்து உக்ரைன் கொடுத்திருந்தாங்களோ அந்த அமௌண்ட் எல்லாம் திருப்பி கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம் இல்லையா. இப்போ இந்த டீல் என்ன சொல்றாங்க, அந்த பணம் தேவை கிடையாது, அந்த இதுக்கு முன்னாடி அமெரிக்கா கொடுத்த பணம் போயிட்டு போகுது, அது வந்து திரும்ப உக்ரைன் அந்த பணத்தை கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த டீல்ல அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமான விஷயம். சோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டீல் அப்படிங்கிறது ப்ராப்பரா, இந்த டீல் அப்படிங்கிறது ப்ராப்பரா வந்து சக்சஸ்ஃபுல் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா,
ஆல்ரெடி எந்தெந்த இடத்துல அதிகமான கனிமங்கள் மினரல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ரஷ்யா வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம இப்போ உக்ரைன்ல எக்கச்சக்கமான மினரல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த டேட்டா எல்லாமே பழைய டேட்டா. ஏன்னா ஒரு காலத்துல உக்ரைன் அப்படிங்கிறது யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவுடைய ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டயத்துல தான் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரி உக்ரைன்ல கனிம வளங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பத்தி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வேற என்ன ஹாட் டாபிக் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது வந்து போட போறோம். ஸோ மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. நம்ம வந்து இன்னும் எக்கச்சக்கமான டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.